என் இனிய ஜோதிட சொந்தங்களே, நம்ம ஜோதிடத்தில் நச்சுன்னு பலன் சொல்லணும் அப்படின்னா நட்சத்திரத்தை தான் தூக்கணும். நட்சத்திரங்களை வைத்து பலன் சொன்னோம் அப்படின்னா அது தெளிவாக இருக்கும். ஒரு கிரகம் எப்படி இயங்க போகுதுங்கிறது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் இருக்கு. ஒரு பாவத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு, அந்த பாவத்துக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத அந்த கிரகம் தீர்மானிக்கலை, அந்த கிரகத்தின் நட்சத்திராதிபதி தான் தீர்மானிக்கிறார். அந்த நட்சத்திராதிபதி யாரு, அவர் எங்க இருக்காரோ அது அந்த அதனுடைய பொட்டன்ஷியல் தான் அது செயல்படும். அப்ப நம்ம அந்த சார ஜோதிடத்துல சகலத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உதாரணமா லக்னம்னு போட்டிருப்பாங்க, எல்லாருடைய ஜாதகத்துல லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த லா அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு போட்டு பார்க்கணும். இப்ப லாங்கிறது 12 ராசி கட்டத்துல எங்க வேணாலும் போட்டிருக்கலாம். அது எந்த நட்சத்திரத்துல போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்தியில இருக்கா, உத்திரத்தில் இருக்கா, உத்திராடத்தில் இருக்கான்னு பார்க்கணும். சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணியிலே அஸ்தம் திருவோணத்தில் இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய இப்ப செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கா, திருவாதிரையில் இருக்கா, சுவாதியில் இருக்கா, சதயத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி 27 நட்சத்திரத்திலையும் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்து துல்லிதமாக பலன். நம்ம இப்ப எப்படி பார்க்க போறோம்னா, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும், அந்த நட்சத்திராதிபதிக்கு ஒரு பலனும், அந்த நட்சத்திராதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கு ஒரு பலனும் பார்க்கணும். இது அடிப்படையான விஷயம். அதாவது இயக்குறது யாரு, இயங்குறது கிரகம். ஒரு இயங்குறது கிரகம், அந்த கிரகத்தை இயக்குறது யாரு, இது யாருக்காக அந்த கிரகம் வேலை செய்ய போகுதுன்னா அது நின்ற நட்சத்திராதிபதிக்காக தான் வேலை செய்ய போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரப்போகிறது. நான் நின்ற நட்சத்திரத்தின் மாதிரி இயங்க போகுது அப்படின்னு தான் நம்ம எடுக்க போறோம். இப்ப அருமையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கான்செப்ட். அடுத்து ஒவ்வொரு பாவமும் ஒரு பாவம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவத்திற்கு 9, 10. இப்ப உதாரணமாக துலா லக்னம், துலா லக்னத்துக்கு 9ஆம் பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துலோகத்துக்கு 9 மிதுனம், துலாத்துக்கு 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கும்பம். இப்ப இந்த துலா லக்னத்துக்காரருக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 5வது வீட்டின் அதிபதி ஆகிய சனி, 5ஆம் வீட்டின் அதிபதிக்கு 5வது வீட்டுக்கு 9ஆம் வீடு ஆகிய 5வது வீடு கும்பத்துக்கு 9ஆம் வீடு எது வரும், துலாம் வரும். 10ஆம் வீடு எந்த வரும், விருச்சகம் வரும். துலா வீட்டின் அதிபதி சுக்கிரனும் விருச்சகத்தின் அதிபதி செவ்வாயும் இந்த ஜாதகத்தில் எங்கு சேர்ந்திருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை, அதாவது இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை என்ற 5ஆம் பாவத்தை வலுப்படுத்தக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் போன பிறவியில் இவன் சிறப்பானதை செய்து பேரும் புகழை இப்பிறவியில் அடைய போகிறான் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் 9, 10 கனெக்ஷன் இருந்தால் அந்த பாவம் சிறப்பானதாக இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பாவமும் ஒரு லக்கணமாக நினைத்து அதற்கு 9, 10 சேர்க்கை இருக்கிறதா, கிரக சேர்க்கை இருக்கிறதா, கிரகங்கள் தன்னைத்தானே பார்த்து கொண்டதா, கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதா, கிரகம் சார பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனை ஆயிருக்கிறார்களா, தன்னை பார்த்து கொள்கிறார்களா, சேர்ந்து இருக்கிறார்களா, பரிவர்த்தனை மூலம் சேர்க்கை இருக்கிறதா என்று பார்த்து முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏராளம்.
அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி சேர்ந்திருந்தால் பேரும் புகழும் அடைவான். இந்த 2 கிரகத்தின் சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம அழகா எடுத்து பலன் சொல்லணும். இதுதான் நம்முடைய விஷயம். அப்ப இப்ப உதாரணமாக நம்ம சார ஜோதிடத்துல லக்னம் லான்னு போட்டுக்கோம் இல்லையா? இந்த லா எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தினுடைய குணங்களையும் அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்புகளையும் இந்த ஜாதகர் பெற்றிருக்கிறார். இதுதான் பாயிண்ட். அப்ப ஜாதகர் அப்படின்னா இந்த லா வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். இந்த லா எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தை தூக்கணும். அப்படி தூக்கணும்னா இப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்திலாகிய மிருகசீரிஷம் அவிட்டம் சித்திரையுடைய சாரத்தில் இருந்தால், செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தால் அந்த சாரத்தில் இருப்பதால் அந்த லக்னம் வலு பெறுகிறது. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் செவ்வாயினா பாருங்க, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தன் கையில் வைத்திருந்து நல்லதை மட்டும் பயன்படுத்தி கொண்டு கெட்டதத்தை ஒதுக்கிவிடக்கூடிய ஒரு நல்ல குணம் இந்த ஜாதகருக்கு உண்டு. அப்போ ஒருபோதும் கெட்ட செயலுக்கு போக மாட்டான் செவ்வாயினுடைய சாரத்தில் இருப்பதால். ஆயுள் முழுவதும் தன்னை சார்ந்தவர்களை அரவணைத்து செல்லுவார். செவ்வாய் என்பதனால் தைரியமானவராகவும் எதிலும் சாதிக்கக்கூடியவராகவும் பொருளாதார பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர், எதையும் சாதிப்பார். பொருளாதார பிரச்சனையா இருந்தால் சமாளிக்கக்கூடியவராகவும் விட்டு போன உறவுகளை உறவாடி அதை எப்போதும் தன் கைவசம் வச்சிருப்பார். அடுத்து எப்போதும் இந்த செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தால் கடினமான பேச்சை பேச மாட்டார். அதாவது கடினமான வார்த்தைகளை பேச மாட்டார், தைரியமான வார்த்தைகளை பேசுவார் செவ்வாயின் சாரம். அப்ப எந்த சாரத்தில் இருக்கிறதோ அந்த லா என்பது எந்த சாரத்தில் இருக்கிறதோ என்று பார்த்து பலன் சொல்வது சாலச்சிறந்தது. இதுல மிருகசீரிஷமா இருக்கா, சித்திரையா இருக்கா, அல்லது அவிட்டமா இருக்கா என்று பார்த்து இன்னொரு ஸ்டெப் மேல போறோம். இதுல மிருகசீரிஷம் என்பது அது யாரு? மிருகசீரிஷம் என்பது மிருகசீரிஷம் என்ற அந்த நட்சத்திரம், அதனுடைய இயல்புகள் என்ன, தன்மைகள் என்ன, சித்திரையினுடைய இயல்புகள் என்ன, தன்மைகள் என்ன, அவிட்டத்தினுடைய இயல்புகள் என்ன, தன்மைகளை என்று பலன் சொல்லக்கூடிய பக்குவம், அதனுடைய தன்மைகளையும் பார்த்து பலன் சொல்லக்கூடிய முறையைத்தான் நம்ம சார ஜோதிடத்தின் சகலவிதமான உணர்வுகளையும் நாம் கற்பிக்கிறோம். அதனால அன்பர்களே, நம்முடைய மாயரிஷி அஸ்ட்ரோ ஜாமக்கோல் ஆர்வடத்தையும் நட்சத்திரத்தை வைத்து நச்சென்று எப்படி பலன் சொல்வது என்ற சார ஜோதிடத்தையும் உபநட்சத்திர ஜோதிடத்தையும் 3 பிரிவாக பிரித்து பயிற்சி தரக்கூடிய ஒரே நிறுவனம் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இந்த நட்சத்திர சூட்சம நாடியை எங்கேயும் பார்க்க முடியாது. நம்முடைய மாயரிஷி அஸ்ட்ரோ தான் என்று கூறி இதை நீங்க நல்லா உள்வாங்கணும். உள்வாங்கி பலன் எடுக்கணும். தசாபுத்திக்கு எப்படி பலன் எடுக்கிறது? 12 பாவங்கள். 1ஆம் பாவம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தா என்னன்னு பார்த்தோம். 2ஆம் பாவம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தா என்ன பார்ப்போம்?
3ஆம் பாவம் இருந்தா இப்படி, 4ஆம் பாவம் இருந்தா என்ன அப்படி என்று 12 பாவங்கள், 12 பாவம், 9 கிரகம், 108 விதமான டெக்னிக்கல்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்று கூறி, இதற்குரிய பரிகாரங்கள், இதனுடைய பரிகார ஸ்தலம், இதனுடைய தலவிருச்சகம், இதனுடைய விலங்குகள், இதனுடைய கோயில், இதனுடைய கடவுள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கற்பிக்கிறோம். அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை மீண்டும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெய் பாபா கலைப்பிரியர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க